வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோல சற்று முன் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் ஆன mrb.tn.gov.in இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ளை பண்றதுக்கான லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே கமெண்ட்லயே பின் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வெப்சைட்ல இருந்து நீங்க நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை லிங்க் ஸ்ட்ரைட்டா நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். சோ அப்ளை பண்ணி முடிச்சிடறோம். ஆன்லைன்ல ஒரு பேசிக்கா 5 மினிட்ஸ் மட்டும் தான் டைம் ஆகும் பேசிக் டீடைல்ஸ் கொடுத்தா ஃபில் பண்றதுக்கு. சில பேருக்கு ஆன்லைன்ல எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியல அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னா, இந்த வீடியோல நான் ஷார்ட்டா எப்படி அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போய் பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்த்தலாம். எல்லாருமே அப்ளை பண்ணி முடிப்போம். அவங்க கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸை டைரக்டா எக்ஸாம் வச்சு எக்ஸாம் மூலியமா தான் ஆட்கள் எல்லாத்தையுமே அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் அப்படின்னா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். 100 மார்க்ஸ் இருக்க போது அதுல நீங்க 40 மார்க்ஸ் ஆவது மினிமம் எடுக்கணும். சோ தமிழ் எழுத படிக்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஜாபுக்கே நீங்க அப்ளை பண்ண முடியும். செகண்ட் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாப் ரிலேட்டடான உங்களுக்கான ஒரு பேப்பர் இருக்கும். சோ எக்ஸாம் வச்சு மட்டும் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த விதமான இன்டர்வியூவும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப சம்பளம் முதல் மாத சம்பளமே உங்களுக்கு 56,100 ரூபாய் இருக்கும். அதுல இருந்து சேலரி இன்கிரிமெண்ட் ஆகி 2,05,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். பிளஸ் கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸும் உங்களுக்கு இருக்கும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு சாலிடா ஒரு 10 டேஸ் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏப்ரல் 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏப்ரல் 17ஆம் தேதி தான் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலும் ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அவங்க சொல்லியிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுது அப்படின்னாலே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா மினிமம் 18 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெனரல் கேட்டகரியில் அப்ளை பண்றீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதே நீங்க ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில வரீங்க, எஸ்சி, எஸ்டி இல்ல பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. 59 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுது அண்ட் 59 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். நீங்க அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில இருக்கீங்க அப்படின்னா. ஜெனரல் கேட்டகரி தான் மட்டும் 32 வயசு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் பேஜ். இங்கதான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தெளிவா படிச்சு பாத்துருங்க. அண்ட் அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அவங்களே ஒரு மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் குவரிஸ் ஏதாவது ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களே மண்டே டு சாட்டர்டே 9 AM ல இருந்து 6 PM வரைக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸப்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல டெக்னிக்கல் ரிலேட்டட் ஏதாவது குவரிஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்ளை பண்ணும்போது அப்படின்னா, எலிஜிபிலிட்டியில எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி குவரிஸ்க்கு ஒரு தனியா ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த கான்டாக்ட் நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் ஹவு டு அப்ளைன்னு இருக்கும். நீங்க ரெண்டையுமே படிச்சு பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் அவங்க அஃபிஷியல் வெப்சைட் பேஜ். இங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்க பாத்துக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், டிக்ளரேஷன் பாக்ஸ். அந்த பாக்ஸை மட்டும் நீங்க ஜஸ்ட் டிக் போட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கறத கொடுத்துங்க. ஸோ இப்போ இன்னொரு பேஜ் நமக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஜெண்டரை நீங்க செலக்ட் பண்ணீங்க. ஃபாலோட் பை என்ன கம்யூனிட்டியில் அப்ளை பண்ண போறீங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை ஜெனரல் கேட்டகரி அப்படின்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டியை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க கம்யூனிட்டி என்னவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாலோட் பை பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி டீடைல், சப்காஸ்ட், அதுக்கப்புறம் யார் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அதோடைய டேட், இஷ்யூயிங் டேட் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மென்ஷன் பண்ணீங்க. அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தே நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் கேட்கறாங்க. எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கான டீடைல்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க நோ அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தலாம். ஃபாலோட் பை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. சைட்ல கீழே ஒரு கேலண்டர் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேலண்டர் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுல போய் உங்களோட இயரை நீங்க செலக்ட் பண்ணி டேட் ஆஃப் பர்த் நீங்க கொடுத்துக்க முடியும். இங்க பார்த்தோம் அப்படின்னா 1/7/2025 அதாவது ஜூலை 1ஆம் தேதி 2025 அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அதை கால்குலேட் பண்ணி இயர்ஸ், மந்த்ஸ் அண்ட் டேஸ்ல நீங்க கொடுத்துக்கலாம். இங்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை திரும்ப இங்க நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க உங்க பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். நீங்களே செட் பண்ணிட்டு சைட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா கோடை நீங்க வந்து இங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க் வச்சு நீங்க ஃபர்தரா வந்து இந்த ஜாபுக்கு உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனை தெளிவாக வந்து பார்த்தலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக ஒரு பேஜ். ரெண்டாவது பேஜில் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயம்லாம் பண்ணீங்க உங்களை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அண்ட் ஜாபுக்கான சிலபஸ் என்ன, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து 10th பேஜில் கொடுத்துருப்பாங்க. 6th பேஜில் வந்து உங்களுக்கான சேலரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேஜ்ல இண்டெக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெப்சைட் எந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்றோம் அப்படின்னா mrb.tn.gov.in வெப்சைட்ல போய் தான் அப்ளை பண்றோம். இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஏன்னா நம்ம பார்த்தோம் ரெண்டுக்குமே ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. எல்லா கம்யூனிகேஷனுமே ஃபர்தரா வந்து எம்ஆர்பில இருந்து எங்க தான் சென்ட் பண்ணுவாங்களோ உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் ஆகும் அண்ட் இமெயில் ஐடிக்கு மட்டும் தான் சென்ட் பண்ணுவோம். போஸ்ட்ல எந்த கம்யூனிகேஷனுமே உங்களுக்கு வந்து வராது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தரா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியை செக் பண்ணி பாத்துங்க. அடுத்து நீங்க அப்லோட் பண்ணும்போது போட்டோ அண்ட் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டெமோவை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் போடுறீங்க அப்படின்னா சிக்னேச்சர் போட்டு கீழேயே நேம், உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸை நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படிதான் இருக்கணும் உங்களுடைய சிக்னேச்சர். ஸோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் மீட்ல. ஸோ இதுக்கு வந்து அதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதாவது ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்றீங்க அப்படின்னா 1/7/2025 ஜூலை 1/2025 மினிமம் வந்து 32 வயசு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 32 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதே ஜென்ரல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னா 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல்ல எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 50 வயசு வரைக்கும் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். இதே நீங்க வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, டிசிஎம் இந்த கேட்டகரியில் அப்ளை பண்றீங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா என்ன அப்படின்னா கீழேயே ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, நாட் கம்ப்ளீட்டட் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ 59 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான் நீங்க வந்து ட்ரை பண்ண முடியும். அண்ட் பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் 22ல தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஆஃபர் பண்றாங்க. அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியே 56,100 ரூபாய் இருக்கும். அதுல இருந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து 2,05,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பிளஸ் கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய எல்லா விதமான உங்களுக்கு வந்து அலவன்சஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கிருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்றாங்க. என்ன கேட்டகரியில் எடுக்கிறாங்க, நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் அனலிஸ்ட் கேட்டகரியில் வேகன்சிஸ் இருக்கு. 14 வேகன்சிஸ் இருக்கு. அந்த கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டினா என்னென்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். அந்த கேட்டகரியில் ஜென்ரல் அப்படின்னா போத் மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அண்ட் தனியாக உமன் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பிஎஸ்டிஎம் அதாவது பர்சன் ஸ்டடிஸ் இன் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா ரிசர்வேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஜெனரல் டர்ன், பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் அண்ட் உமன் நீங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த வேகன்சிஸ்ல உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். 1 மணி நேரம் உங்களுக்கான டியூரேஷன் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 50 மார்க். அதில் வந்து பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 40% மார்க் வந்து மினிமம் நீங்கள் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட். ஸோ அது சீனியர் அனலிஸ்ட் சிங்கிள் பேப்பர் 2 மணி நேரம் டியூரேஷனாக இருக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க்ஸ், மினிமம் வந்து 30% மார்க் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் சயின்ஸ் வந்து நீங்க வந்து முடிச்சிடணும். வித் கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி ஆர் ஃபுட் டெக்னாலஜி ஆர் ஃபுட் ட்ரக்ஸ் வந்து நீங்க வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சயின்ஸ்ல இந்த ஸ்ட்ரீம்ல வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 இயர்ஸ் வந்து அனாலிசிஸ் ஆஃப் ஃபுட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எலிஜிபிள். இல்ல மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கெமிஸ்ட்ரியிலோ பயோகெமிஸ்ட்ரியிலோ ஃபுட் டெக்னாலஜி மைக்ரோபயாலஜி ஆர் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க முடிச்சிருக்கீங்க. வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனாலிசிஸ் ஆஃப் ஃபுட்ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் தெளிவா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இல்லை அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் பண்ண மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், பை.